2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறி வந்த பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் லைட்டாக எல்லாத்தையும் எண்ணெயிலே வறுத்து விட்டுட்டு, கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். 2 வத்தலையும் கிள்ளி போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக நடுவில் கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5-6 பூண்டு பல்லும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சுரைக்காவை நல்லா தோல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் ஒரு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு வேக விடலாம். சுரைக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்த பிறகு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியையும் நல்லா விட்டுக்கிறேன். இப்போது புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வர்ற டைமில் மத்தி கருவாடு, சாலை கருவாடு அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கருவாடுனாலும் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க வச்சு இறக்கிடலாம். சூப்பரான சுரைக்காய் கருவாட்டு தொக்கு ரெடி.